அனைவருக்கும் வணக்கம். நான் எஸ். ரஞ்சிதா, உதவி பேராசிரியர், தூய நெஞ்ச கல்லூரி, திருப்பத்தூர். நம்முடைய சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைய வீடியோவில் நாம் பார்க்க போகும் முக்கிய தலைப்பு வணிக வாய்ப்புகளை கண்டறிதலும் தேர்வு செய்தலும் ஆகும். ஒரு புதிய வணிகத்தை தொடங்க நினைக்கும் பலருக்கு முதலில் வரும் கேள்வி என்ன தெரியுமா? நான் எந்த வணிகத்தை தொடங்க வேண்டும்? இந்த கேள்விக்கான பதிலை அறிய முதலில் வணிக வாய்ப்பு என்றால் என்ன என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். வணிக வாய்ப்பு என்பது சந்தையில் இருக்கும் ஒரு தேவையை அல்லது மக்களுக்கு இருக்கும் ஒரு பிரச்சனையை கண்டுபிடித்து அதற்கு ஒரு பொருள் அல்லது சேவை மூலம் தீர்வு வழங்குவது ஆகும். உதாரணமாக, சில ஆண்டுகளுக்கு முன்பு நகரங்களில் டாக்ஸி கிடைப்பது மிகவும் சிரமமாக இருந்தது. இந்த பிரச்சனையை தீர்க்கும் வகையில் ஊபர் மற்றும் ஓலா போன்ற நிறுவனங்கள் மொபைல் பயன்பாட்டின் மூலம் டாக்ஸி சேவையை வழங்க ஆரம்பித்தன. இதுவே ஒரு சிறந்த வணிக வாய்ப்பின் உதாரணமாகும். ஒரு தொழில் முனைவோர் செய்ய வேண்டியது என்னவென்றால், மக்களுக்கு என்ன தேவைகள் இருக்கின்றன, அவர்கள் எந்த பிரச்சனைகளை சந்திக்கின்றார்கள், அந்த பிரச்சனைக்கு நாம் எந்த தீர்வை வழங்கலாம் என்பதை ஆராய்வதே ஆகும். இப்போது வணிக வாய்ப்புகள் உருவாகும் சில முக்கியமான போக்குகள் பற்றி பார்ப்போம். முதல் போக்கு அணியக்கூடிய தொழில்நுட்பம் ஆகும். இப்போது ஸ்மார்ட் வாட்ச் மற்றும் உடல்நல கண்காணிப்பு சாதனங்கள் மிகவும் பிரபலமாகி வருகின்றன. மக்கள் தங்களுடைய உடல் நலத்தை கண்காணிக்க இந்த சாதனங்களை அதிகமாக பயன்படுத்துகிறார்கள். இரண்டாவது போக்கு சுற்றுச்சூழல் பாதுகாப்பு தொடர்பானது. இப்போது உலகம் முழுவதும் சுற்றுச்சூழலுக்கு உகந்த பொருட்களை அதிகமாக பயன்படுத்துகின்றன. மின்சார வாகனங்கள் மற்றும் மீண்டும் பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் இதற்கு உதாரணமாகும். மூன்றாவது போக்கு மின்னணு பண பரிவர்த்தனை ஆகும். இப்போது பணத்தை நேரடியாக பயன்படுத்துவது குறைந்து வருகிறது. மொபைல் பயன்பாடுகள் மூலம் பணம் செலுத்தும் பழக்கம் அதிகரித்து வருகிறது. இந்த மாற்றத்திற்கு பேடிஎம் போன்ற பயன்பாடுகள் முக்கிய காரணமாக உள்ளன. நான்காவது போக்கு மொபைல் தொழில்நுட்ப வளர்ச்சி ஆகும். இப்போது உணவு ஆர்டர் செய்வது, பொருட்கள் வாங்குவது, கல்வி கற்வது போன்ற பல செயல்களையும் மக்கள் மொபைல் மூலம் செய்து வருகின்றனர். ஐந்தாவது போக்கு உடல்நல விழிப்புணர்வு. மக்கள் உடல்நலத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்க ஆரம்பித்ததால் உடற்பயிற்சி மையங்கள், ஆரோக்கிய வகை உணவுகள் மற்றும் இயற்கை உணவுப் பொருட்கள் போன்ற வணிகங்கள் அதிகரித்து வருகின்றன. இப்போது ஒரு நல்ல வணிக யோசனை எப்படி இருக்க வேண்டும் என்பதனை பார்க்கலாம். ஒரு நல்ல வணிக யோசனைக்கு சில முக்கிய அம்சங்கள் இருக்க வேண்டும். அதை ஐடியாஸ் என்ற சொல்லின் மூலம் எளிதாக புரிந்து கொள்ளலாம். ஐ, வாய்ப்பை கண்டறிதல். டி, ஒரு மாதிரி வடிவமைத்தல். இ, தனித்துவம் கொண்டிருத்தல். ஏ, வாடிக்கையாளர்களால் ஏற்றுக்கொள்ளப்படுதல். எஸ், வாடிக்கையாளர்களின் தேவையை பூர்த்தி செய்தல். அடுத்ததாக வணிக சேவையை எங்கிருந்து கிடைக்கின்றன என்பதை பார்க்கலாம். வணிக யோசனைகள் இரண்டு முக்கியமான மூலங்களிலிருந்து கிடைக்கின்றன. முதல் உள்மூலங்கள் ஆகும். இதில் ஆராய்ச்சி மற்றும் மேம்பாடு நிறுவன ஊழியர்களின் யோசனைகளை மற்றும் தனிப்பட்ட ஆர்வங்கள் போன்றவை அடங்கும். சில நேரங்களில் ஒருவரின் பொழுதுபோக்கு அல்லது ஆர்வத்தில் இருந்தும் வணிக யோசனைகள் உருவாகலாம். உதாரணமாக, இந்திய கிரிக்கெட் வீரர் விராட் கோலி தனது உடல் நல ஆர்வத்தின் அடிப்படையில் உடற்பயிற்சி மையங்களை தொடங்கியுள்ளார். இரண்டாவது வெளி மூலங்கள் ஆகும். இதில் வாடிக்கையாளர்களின் தேவைகள், போட்டியாளர்களின் பொருட்கள், விநியோக அமைப்புகள், வணிக இதழ்கள் மற்றும் அரசு திட்டங்கள் போன்றவை அடங்கும். வாடிக்கையாளர்களின் தேவைகளை கவனித்தால் பல புதிய வகை வாய்ப்புகளை கண்டுபிடிக்க முடியும். அடுத்ததாக, புதிய யோசனைகளை உருவாக்க சில முறைகள் பயன்படுத்தப்படுகின்றன. அதில் முக்கியமாக குழு விவாதம் மூலம் யோசனைகளை உருவாக்கும் முறை, எழுத்து மூலம் யோசனைகளை பகிரும் முறை, வாடிக்கையாளர்களுடன் கலந்துரையாடும் முறை, மன வரைபடம் உருவாக்கும் முறை, மேலும் மாற்றம் செய்து புதிய யோசனையை உருவாக்கும் முறைகள். இந்த முறைகள் புதிய மற்றும் படைப்பாற்றல் கொண்ட யோசனைகளை உருவாக்கி வருகின்றன. அடுத்து முக்கியமான கட்டம் யோசனைகளை தேர்வு செய்வது ஆகும். ஒரு தொழில் முனைவோருக்கு பல யோசனைகள் இருக்கலாம், ஆனால் அவற்றில் எல்லாவற்றையும் வணிகமாக மாற்ற முடியாது. அதனால் யோசனைகளை மதிப்பீடு செய்து சிறந்த யோசனையை தேர்வு செய்ய வேண்டும். இதற்காக சில அம்சங்கள் கவனிக்கப்படுகின்றன. சந்தையில் இது தேவையா? போட்டி அதிகமாக இருக்கின்றதா? தேவையான திறமைகள் உள்ளனவா? லாபம் பெற வாய்ப்புகள் உள்ளதா? தேவையான வளங்கள் கிடைக்குமா?
அந்த அம்சங்களை வைத்து சரியான யோசனை செய்யப்படுகின்றது. இப்போது ஒரு புதிய பொருளை சந்தையில் அறிமுகப்படுத்தும் செயல்முறை பற்றி பார்ப்போம். ஒரு புதிய பொருள் உருவாக 7 முக்கிய கட்டங்கள் உள்ளன. முதல் யோசனை உருவாக்க, இரண்டாவது யோசனை தேர்வு, மூன்றாவது கருத்து மேம்பாடு, நான்காவது சந்தைப்படுத்துதல் திட்டம், ஐந்தாவது தொழில்நுட்ப மேம்பாடு, ஆறாவது சோதனை சந்தைப்படுத்துதல், ஏழாவது முழுமையாக வணிக அறிமுகம். இந்த செயல்முறையில்தான் ஒரு புதிய பொருள் சந்தையில் வெற்றிகரமாக அறிமுகப்படுத்தப்படுகின்றது. இப்போது ஒரு புதிய வணிகம் வெற்றி பெற முக்கியமான காரணிகளை பார்க்கலாம். முதல் காரணம் தனித்துவம். உங்கள் வணிகம் மற்றவர்களிடமிருந்து வேறுபட்டதாக இருக்க வேண்டும். இரண்டாவதாக முதலீடு. வணிகத்தை தொடங்க தேவையான நிதி இருக்க வேண்டும். மூன்றாவது விற்பனை வளர்ச்சி. வணிக எதிர்காலத்தில் வளர்ச்சியடைய வாய்ப்புகள் இருக்க வேண்டும். நான்காவது பொருள் கிடைக்கும் தன்மை. வாடிக்கையாளர்கள் பொருளை எளிதாக வாங்க முடிய வேண்டும். ஐந்தாவது வாடிக்கையாளர்களின் தேவையை புரிந்து கொள்ளுதல். முடிவாக, ஒரு வெற்றிகரமான தொழில் முனைவோராக வேண்டுமெனில் சந்தையில் உள்ள தேவைகளை கண்டறிய வேண்டும், சரியான வணிக வாய்ப்பை தேர்வு செய்ய வேண்டும், புதிய மற்றும் புதுமையான யோசனைகளை உருவாக்க வேண்டும். நன்றி.